இப்போ விஜயுடைய தரப்பு வழக்கறிஞர் தான் வாதத்தை முன்வச்சிட்டு இருக்காரு. அதில் இளைஞர்கள் தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் வரும்போது விஜயுடைய வாகனத்தில் தட்டுப்பட்டு கீழே விழுந்த போது கூட அது தொடர்பாக எந்த வழக்கும் இல்லாத நிலையில் சில காணொலி காட்சிகளை வைத்து விஜய்க்கு எதிரான கருத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதில் இது எந்த நிகழ்வுடைய தொடக்கம், அதனுடைய வாதம் மறுவாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் பதிவு செய்யக்கூடாது. நான் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன். அதில் சில இருசக்கர வாகனங்கள் வந்த இளைஞர்கள் மீது அந்த விஜயுடைய பரப்புரை வாகனம் மோதி இருக்கு. அந்த வீடியோ காட்சியில் பார்க்க முடிஞ்சது. அந்த பரப்புரை வாகனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து ஏன் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எழுப்பியிருந்தார். ஸோ அதுக்கு இப்போ மறுவாதமாக உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பு வைக்கிறாங்க. அதில் ஒரு சில காணொலிகளை வைத்து விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கு அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்து ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக இவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார் என்ற விமர்சனங்களை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அன்று நிறைய காணொலிகளை தான் பார்த்ததாகவும் அந்த காணொலிகளின் அடிப்படையில் சில கேள்விகளை நீதிமன்றம் முன்வைச்சது. அந்த கேள்விகளில் ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் பதிவு செய்யலை, விஜயுடைய பரப்புரை வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யலை, காவல்துறை பாரபட்சமாக செயல்படுதா, குறிப்பாக ஏன் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்ன தயக்கம், நீதிமன்றத்துடைய அனுமதிக்கா காத்திருக்கா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் காவல்துறையை நோக்கி தமிழக அரசை நோக்கி தரப்பு நீதிமன்றம் முன்வச்சிருந்தது. இப்போ இதற்கு தாவேகா தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கருத்துக்களுக்கு எதிராக இந்த கருத்துக்களை நீக்க வேண்டும், விஜய் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார் என்ற விமர்சனங்களை எல்லாம் உயர்நீதிமன்றம் வச்சிருக்கு. எனவே அதை நீக்கணும் அப்படின்றதான் தாவேகா தரப்பு வாதமாக இருக்கு. உயிரிழப்புகள் தொடர்பாக குடியரசுத் தலைவர், பிரதமர் தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் தங்களுடைய இரங்கலை பதிவிட்டிருக்காங்க. கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்தவுடன் காவல்துறை தான் அங்கிருந்து விஜயை அங்கிருந்துமாறு போக சொன்னாங்க. அங்கிருந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் காவல்துறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்று கூட பார்க்கவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அப்படியெல்லாம் கிடையாது. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அங்கே போனாங்க, நாங்கள் பார்க்கறதுக்கு காவல்துறை தான் அனுமதி மறுக்கலை, காவல்துறை தான் அனுமதி மறுத்தது அப்படின்னு தற்போது தாவேகா தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. விஜய் மற்றும் கட்சியை எதிர்மனதாராக சேர்க்கக்கூட இல்லாமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்றார். அதாவது விஜய் பற்றி தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே ஒரு அவதூறு கருத்துக்கள், அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற தொனில தற்போது விஜய் தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அரசு தரப்பில் என்ன பதில் வாதம் வைக்க போறாங்க அப்படின்றது மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ தாவேகா தரப்புலேருந்து இதுவரைக்கும் முன்வைக்கப்பட்ட எல்லா வாதங்களுமே விஜய் மீது நீதிமன்றம் முன்வைத்த விமர்சனங்களும் அந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்த விதமான பொறுப்பும் இல்லை, இது முற்றிலுமாக ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு வழக்கு என்பது போன்ற வாதத்தை தற்போது முன்வச்சிட்டு இருக்காங்க. இதில் மிக முக்கியமாக காவல்துறை தான் விஜயை அங்கிருந்து போக சொன்னாங்க, விஜயாக அங்கிருந்து போல, இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு காவல்துறை தான் தாவேகா நிர்வாகிகளுக்கு அனுமதி தரலை, அவங்க அங்கே வர முயற்சி பண்ணாங்க, ஆனால் காவல்துறை தான் அனுமதி தரலை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அன்றைய நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது உடனடியாக அனைத்து கட்சி தலைவர்களும், இரண்டாம் முதற்கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் அங்கே வந்திருந்தார். ஆனால் விஜய் அந்த இடத்துக்கு போகாததும், அடுத்த சில நாட்கள், அதாவது 3 நாட்கள் வரைக்கும் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காததும், இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமறைவாக இருந்துதான் விமர்சனமாச்சு. உதாரணமாக இந்த தாவேகாவுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் தொடங்கி நிர்மல்குமார் வரைக்கும் அனைவருமே எங்கே இருக்காங்க அப்படின்றது தலைமறைவாக இருந்த செய்தி தான் பார்த்தோம். ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு போக முயற்சி பண்ணாங்க, ஆனால் அதற்கு காவல்துறை தான் அனுமதி மறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தாவேகா தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது ஒரு மிக முக்கியமான வாதமாக பார்க்கப்படுது. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. வெளிநாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் ஏதேனும் வழக்கு நிலுவையில் உள்ளதா அப்படின்றதும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. அதாவது இந்த அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக ஒரு வெளிநாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அப்படின்றத ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னே தான் கொடுத்திருந்தாங்க. தற்போது அதை சுட்டிக்காட்டி அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் வாதத்தில் இருக்கா அப்படின்றத, அந்த மாதிரி வழக்கில் ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. அப்போது அது தொடர்பான மற்றொரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆமா, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்றத ஏற்கனவே ஒரு சில வாரத்திற்கு முன்னதாக தான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதற்கு ஒரு சில வாரங்களில் இந்த துயர நிகழ்வு நடந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ அதை தான் தற்போது உச்சநீதிமன்றம் கோடிட்டு காட்டுறாங்க. ஏதாவது கேஸ் பெண்டிங்ல இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் SOP மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இதுக்கு அனுமதி தர்றது, எந்த மாதிரி இடத்துல அனுமதி தர்றது, என்னென்ன கட்டுப்பாடுகள் வேணும், ஸோ அரசியல் கட்சிகளுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, காவல்துறை என்ன விதமான அணுகுமுறையை கையாளணும், என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை பின்பற்றணும் அப்படின்ற ஒரு SOP வேண்டும். ஸோ அதற்கான வழக்கு, அது சம்பந்தமான வழக்கு ஏதாவது உயர்நீதிமன்ற நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க.
இப்போ ஆமாம் அந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்றத ஒரு வழக்கறிஞரும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. விஜய் தரப்புடைய மிக முக்கியமான வாதம், இதர தரப்பு எல்லாமே சிபிஐ தான் கேட்குறாங்க, சிபிஐ விசாரணை தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டாம் அப்படின்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தாவேக்காவுடைய கடந்த கால டிமாண்ட். இப்போ வெவ்வேறு நிகழ்வுகளில் சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டாம் அப்படின்னு நிலைப்பாடு மாறி மாறி அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ நேரடியாகவே தற்போது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ ஏற்கனவே நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்ட நிலையில் இதற்கு தற்போது உச்சநீதிமன்றம் என்ன முடிவு சொல்ல போகுது அப்படின்றத ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பு. எஸ்ஐடி ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான வார்த்தை இன்னும் தாவேக்கா தரப்பு முன்வைக்கல. எஸ்ஐடி ஏன் வேண்டாம், ஏன்னா தமிழ்நாடு அரசு நேரடியாக அந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணல. இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணது சென்னை உயர்நீதிமன்றம். அவங்க தான் அதோடைய யார் அந்த இன்வெஸ்டிகேஷனை ஹெட் பண்ணணும் அப்படின்றத அவர் தான் அந்த ஆஃபீஸருடைய நேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் யார் எந்த அஃபிஷியல் வேணுமோ அவங்களை பிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற லிபர்ட்டி ஒரு சுதந்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே இப்போ வெவ்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கான விசாரணையை தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் எஸ்ஐடி வேண்டாம், எங்களுக்கு ஒரு உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்றதான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா தரப்பு வாதமாக இருக்குது. இன்னும் அடுத்ததாக சிபிஐ விசாரணை வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. தற்போது விஜய் தரப்புடைய வாதம் தான் ரொம்ப முக்கியமாக முன்வைக்கப்பட்டு வருது. இதில் ரெண்டாவதாக அவங்களுக்கு விஜய் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்றது அதை நீக்கணும், அதற்கு முற்றிலுமாக அந்த கருத்துக்களையே நீக்கணும். விஜயுடைய தலைமை பண்பை கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. விஜய் இதில் எந்த விதமான இடத்துலையும் வரல. அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த பெட்டிஷனராகவும் இல்லை அல்லது ரெஸ்பாண்டண்டாக தான் எதிர்மனுதாரராகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் மீது இந்த அளவுக்கு காட்டமான விமர்சனங்கள் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்ற எங்களுக்கு நோட்டீஸ் கூட வரல. ஆனால் அதற்குள்ளதாக இவ்வளவு கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்கு, அதை நீக்கணும், இது ஏற்புடையதாக இல்லை அப்படின்றது தான் தாவேக்கா தரப்பில் முக்கியமான வாதமாக இருக்கு. ஸோ இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, இன்றைக்கே ஒரு இன்ட்ரீம் ஒரு உடனடியாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக 5 வழக்குகளையும் 5 பெட்டிஷனையும் ஒரே நேரத்தில் எடுத்து விசாரணை எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. இப்போ தாவேக்கா தரப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த விசாரணை மீது நம்பிக்கை குறைவாக இருக்குது, உண்மை நிலையை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக உச்சநீதிமன்றம் தான் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும். அதாவது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு காவல்துறை விசாரணை அமைக்கப்பட்டிருக்கு, ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக தற்போது உண்மை வெளிவரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அவநம்பிக்கையை அந்த விசாரணை அமைப்பு மேலே ஏற்படுத்துகிறாங்க, ஒரு கொண்டு வர முயற்சி அந்த வாதத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்ற வாதத்தை முன் வச்சிருக்காங்க. என்ன அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஒரு தரப்பாக வாதிட்டு விட்டு அதற்கு பிறகு அரசு ஒரு விசாரணை குழுவை நியமிப்பது என்பது உண்மையை வெளிக்கொண்டு வராது. அதாவது அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர்கள் விஜய்க்கு எதிராக தான் வாதத்தை வச்சாங்க, இப்போ அரசே ஒரு விசாரணை குழு அமைக்கிறது அப்படின்றது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க.